ஹாய், என் பேர் தான் விவிஎம். உங்களுக்கு விவிஎம் சேனல்லாம் பிடிக்குமா? எனக்கு விவிஎம் சேனல்லாம் ரொம்ப பிடிக்கும். பொதுவாக நமக்கு வழி தெரியாதப்ப யாரை உதவிக்கு கூப்பிடுவோம்? மேப்பை கூப்பிடுங்க. ஆமாம், மேப்புன்னு சொல்லுங்கள். மேப்பை கூப்பிடுங்க. வந்துட்டேன். நீங்கள் போகும் இடத்தை வழி கண்டு சொல்லும் நண்பனா. நான் த மேப். நண்பனுக்கு கை நீட்டி வழியை சொல்லும் வழிகாட்டி. நான் த மேப். டிவிஎம் அவன் காலேஜுக்கு போகிறதுக்கு வழி தெரியாமல் அவன் ரூம்லேயே நின்றுட்டு இருக்கான். ஆனால் அவன் காலேஜ் இருக்க இடம் எனக்கு தெரியும். அது அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. விவிஎம் அவன் காலேஜுக்கு போகணும்னா முதல்ல அவன் சென்ட்ரல் பஸ் ஸ்டாப் போகணும். அங்கே இருக்க பஸ்ஸில் ஏறி கடந்து போய் சத்திரம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கணும். இறங்கினா அவனுடைய காலேஜ் வந்துடும். உடனே நீங்கள் விவிஎம் கிட்ட போய் சொல்லுங்கள், சென்ட்ரல் பஸ் ஸ்டாப், சத்திரம் பஸ் ஸ்டாப், விவிஎம்மோட காலேஜ். சென்ட்ரல் பஸ் ஸ்டாப், சத்திரம் பஸ் ஸ்டாப், விவிஎம். மேப்பு சொன்ன மாதிரி சென்ட்ரல் பஸ் ஸ்டாப் வந்துட்டோம். உங்கள் கணக்கு சென்ட்ரல் பஸ் ஸ்டாப் தெரியுதா? எங்கே இருக்குது? ஆமாம், நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாப்பில் தான் இருக்கோம். நம்ம இங்கேருந்து பஸ் ஏறி சத்திரம் பஸ் ஸ்டாப் போனால் தான் நம்ம காலேஜுக்கு போக முடியும். இங்கே இருக்க ஏதாச்சும் ஒரு பஸ்ஸில் ஏறி நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாப் போயிட்டு அங்கேருந்து நம்ம காலேஜுக்கு போக போகிறோம். காலேஜுக்குள்ளே வந்துட்டோம். காலேஜுக்குள்ளே போகிற கேட்டு உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? ஆமாம், அந்த கேட்டு தான். வாங்க உள்ள போகலாம். வீரராகவன் நம்ம காலேஜுக்குள்ளே மொத்தம் 3 கேட் இருக்குது. இப்போ 3ஆம் நம்பர் கேட்டு வழியாக வந்துருக்கோம். Contract Productions. Hey. இட்லி காலி ஆகிவிட்டது. இதெல்லாம் நம்ம எப்பயுமே கேன்டீனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்து சாப்பிட்ற பழக்கம் கிடையாது. எப்போ இருந்தாலும் வெளியே ஸ்டேஜுக்குள்ளே உட்காந்து சாப்பிடுவோம். அவர் பெரிய ஃபேன்ரா, அதனால இவர் சூர்யா ஃபேனு. டெய்லி வீடியோ போட்டுட்ருக்காரு. வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் இவர். இப்போ நீங்கள் பார்த்து தான் பார்த்தீங்கன்னா பாட்னி டிபார்ட்மெண்ட்டு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய்க்கு பார்த்தீங்கன்னா மெடிசன் கண்டுபிடிச்சிருந்தாங்க எங்கள் காலேஜிலேருந்து. எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா இதான் பெரிய பில்டிங், லைப்ரரி பில்டிங். இன்னொரு முக்கியமான ஒரு இடம் ஒன்று இருக்குது. என்ன இடம் பார்த்தீங்கன்னா நியூட்ரி கார்னர். டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ட்ரோ கொடுறா. வந்து விஸ்காம் படிச்சுட்ருக்கேன். பிஎஸ்சி விஸ்காம், பிஆக் விஸ்காம் 2 இருக்குது. நான் வந்து பிஆக் விஸ்காம் படிக்கிறேன். லாஸ்ட் பெஞ்சில் இருந்து தான்
அடுத்து வந்து ஃபேமஸான யார் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் டைட்டானிக் மூவி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த டைட்டானிக் மூவியோட ஹீரோ பற்றின என் கிளாஸில் தான் இருக்கார். வாங்க யாரும் பார்ப்போம். டைட்டானிக் மூவி ஹீரோ அண்டு ஸோ ப்ரேயர் டைம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ப்ரேயர் ரேஞ்சு நிற்கணும். எனக்கு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கர் இருக்கார், பக்கத்தில் ஒரு டான்ஸர். இவங்க மத்தியில் பார்த்தீங்கன்னா நான் அந்த கிளாஸில் படிக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. படத்தை பார்த்துட்டு வந்து அதை பற்றி பேச சொன்னாங்க, ஒரு சீனை பற்றி. உங்கள் படம் பார்த்து பல வருஷம் ஆச்சு. அவங்க சொன்ன டாபிக் படம். ஸோ நீங்கள் எதை எப்படி பேச போகிறேன்னு தெரியல, பேசும்போது பார்ப்போம். பாலு மகேந்திரன் அவர் தான் பார்த்தீங்கன்னா இயக்குனரும் சரி ஒளிப்பதிவு ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா பாலு மகேந்திரன் அவர் ஒரே ஆள் தான் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பார். ஸோ இயக்குனர் அவரே பார்த்தீங்கன்னா அவருடைய கதையை ஒளிப்பதிவு செய்யும்போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன பார்த்தீங்கன்னா நினைக்கிறாரோ அந்த ஸ்டாண்டர்ட் ஷாட் பார்த்தீங்கன்னா அவர் அந்த மலையிலேருந்து ஓடியாரதும் சரி மற்ற அந்த மாதிரி எல்லா ஷாட்லேயுமே பார்த்தீங்கன்னா கேமரா ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இவர் இங்கேருந்து வரதை ஜூம் மட்டும் ஃபுல் ஜூம் போயிட்டு அப்படி அங்கேருந்து ட்ராக் பண்ணி ஜூம்லேருந்து மட்டும் காமிச்சிட்டு வந்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா பாலு மகேந்திரன் அப்படின்னு அவரோட படத்தை எடுத்தனாலே எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லைட்டை வச்சு பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லைட்டையும் அவர் யூஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டார். கே உயிரானே என்னை நீ மறந்தாயே இதை பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்லைன் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த லைன் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ஃபுல் கதையே. எங்கள் கிளாஸில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெப்போட எலெக்ஷன் நடக்குது. அதாவது யார் ரெப்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் ஓட்டிங் போல் மாதிரி நடத்தி பார்த்தீங்கன்னா அவங்க தான் ரெப்பாக இருப்பாங்க. ஸோ என் கிளாஸில் 2 பேர் நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஓட்டிங் போல் மாதிரி வச்சு அதில் யார் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஓட்டு பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸோட ரெப்பு. கீழே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஓட்டிங் போல் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்ருக்கு. அதனால் ஓட்டிங் போலுக்காக இருக்கிற வேலையை விட்டுட்டு ஓட்டு போட போயிட்டுருக்கோம். ஓட்டு போடுறதுக்கான போல் ஷீட் இது தான். இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரெப்போட பேர் சூஸ் பண்ணி எழுதி மடித்து அங்கே போயிட்டு போட்டு வரணும். சார் ஃபஸ்ட்டு வச்சுருந்தப்ப இவர் ஸ்டூடெண்ட் இல்லை ஸ்டாஃப். ஹலோ 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 செக் 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 செத்த பூனை வந்துட்டு கையில் வச்சுருக்கான். சார் கூப்பிட்டாருண்ணா. இப்போது கிளாஸ் ரூம் பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக எங்கே ஒர்க் பண்ணுவோம், மேலே இருக்க ஸ்டூடியோ, அப்புறம் ஏவி ஹால், அப்புறம் இன்னும் 1-2 ரூம் இருக்குது. வாங்க அதை போய்ட்டு என்னென்னு பார்ப்போம். இப்போ பார்க்க போகிற ரூம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெக்கார்டிங் ஸ்டூடியோன்னு சொல்லுவோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ரூம், மேக் எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் ரூம். சரி வாங்க எப்படி இருக்கும் உள்ள போய்ட்டு பார்ப்போம். இதோட ஈக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏர் ஃபோர்ஸோடு இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து ரெக்கார்டிங் ஸ்டுடியோனால உள்ள பார்த்தீங்கன்னா அந்த நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா சைடில் அந்த இதெல்லாம் ஒட்டியிருப்பாங்க. வாங்க என்ன ஆக்சுவலாக இந்த ரூமில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். க்ரீன் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட் என்ன லோங்கலேருந்து எடுக்கிறியா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். க்ரீன் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணால் பார்த்தீங்கன்னா மேம்கிட்ட பர்மிஷன் கேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். ஹாய் என் படத்தை எடுத்துகிட்டு என் படத்துக்கு டப் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய படம் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளே பண்ணிவிட்டு வால்யூம் கம்மி பண்ணிவிட்டு என் படத்தை பார்த்துட்டு நான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்துட்டு நான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அது பேர் என்னது வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். சின்ன சத்தம் கூட வராது. அதாவது அந்த எக்கோன்றது பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டூடியோ பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணிக்கிறது அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா அந்த எக்கோ நாய்ஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய இது டடா. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஏசி இருந்தால் தான் இந்த ரூமில் உட்காரவே முடியும், இல்லைனா இந்த ரூமுக்குள்ளே வரவே முடியாது. பக்கத்தில் ஒரு கிளாஸ் இருக்கும், ஒரு ஸ்டூடியோ இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எங்களுடைய எக்ஸ் கிளாஸ் ரூம் இல்லை, எங்கள் பழைய ஸ்டாஃப் ரூமு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ தான், ரெக்கார்டிங் ஸ்டூடியோ ரெண்டுமே. இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ரெக்கார்டிங் ஸ்டூடியோ. ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். தென் இப்போ நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னா சுதர்சன் விவிஎம் சப்ஸ்கிரைப் பண்ணு. எல்லாருக்கும் வணக்கம். ஆமாம் அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ்லாம் கிடையாது, ஒன்லி மேக் மட்டும்தான். எடுத்துக்கிட்டே இருக்காரு, எனக்கும் தெரியல, கடைசி வரையும் சும்மாவே பார்த்துட்டு இருக்காரு. அவுட் காட்டிட்டு ஆனியர் வர சொல்லியிருக்கேன், இது வரைக்கும் எனக்கு கொடுக்கவே இல்லை. ஒழுங்கா முடிச்ச விளாக்க அவுட் காட்டிட்டு அதுக்கப்புறம் ஆனியர் கொடுங்க. சூப்பர் சார். நான் உங்களுடைய பெரிய ஃபேன். உங்களுடைய ரேடியோ சேனலில் பார்த்தீங்கன்னா நான் டெய்லி மிஸ் பண்ணாமல் கேட்டுட்டு இருக்கேன். ஒரு பெரிய எல்இடி 4K டிவி இருக்குது, ஒரு 4K டிவி இருக்குது. அண்ட் தென் இங்கே ஒரு மேக் இருக்குது. எனக்காக ஒரு ஜாய் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பிஜிஎம் பார்த்தீங்கன்னா லைவாக போட்டு காமிக்க போகிறான். எது லைவ் ஒரு பிஜிஎம் எனக்காக ஏதாச்சும் பிஜிஎம் கீபோர்டு தெரியலடா, என்ன தடா காமிச்சிட்டு இருக்க?
இதுதான் ஆக்டிங் ரூம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், ஆக்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மிரராக தான் இருக்கும். எங்கேயாச்சும் டான்ஸ் ரொம்ப நாள். ஸோ நாங்கள் செகண்ட் இயர் படிக்கும்போது இந்த கிளாஸ் ரூமில் தான் உட்காந்துட்டு இருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏவி ஹால், ஆடியோ ப்ரிவியூ ஹால். எங்கேயாச்சும் படம் வீடியோ ஏதாச்சும் பார்க்குற மாதிரினா இந்த ரூமில் தான் வந்து படம் வீடியோ எல்லாத்தையும் பார்த்துட்ருப்போம். ஸோ இங்கேருந்து பார்த்துக்கலாம் அவனுக்கு உள்ளே என்ன பண்ணுறேன்னு சொல்லி ஸ்டுடியோவை. வேறு ஒன்றும் இல்லை, அப்படியே சுற்றி காமி. எங்கே ஹாய், நான் தான் விவிஎம். இன்றைக்கி விளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு எதையும் பார்க்க போகிறதில்ல, ஜம்மா ஃபோட்டோ எடுத்துக்காக எடுத்துட்டா. என்னாச்சு அப்படின்னு பார்த்து என்னாச்சு இயற்கையான கேன்டீன். இயற்கையான கேன்டீன் 3 எக்ஸாம். அக்கா 2 புட்டு கொண்டக்கடலை. பணம் வந்து ஆன்லைன் முறையில் வந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு வெற்றிகரமாக 2 புட்டு வாங்கிச்சு. நாளைக்கு வந்து கொண்டக்கடலை வாய்ஸ் கேட்குமாங்க? தெரியும் என்ன வாங்கி எனக்கு இப்போ வாங்கி தரேங்க. கண்டென்ட் கொடுத்துருக்கேன். நல்லா வடிவேல் மைக் ஆன் பண்ணி வாங்கி தரலாம் பாருங்க. வாங்கி தந்தா படிவியா? எனக்கு பாட்டே வேணாம் போடா. என்ன சில்லற இல்லை? சில்லற இல்லை. சில்லற அப்பா ஐயா சாமி, என்ன சில்லற இல்லை. இது அனைத்தும் 10 ரூபாய். என் கிளாஸோட ரேப்பு இவன் தான். இப்படி வரேன் கேமரால விட வெளியே போக சொல்றேன். என் கிளாஸோட புது ரேப்பு சொல்லணும் அப்படின்னா, டெல்லியிலேருந்து இங்கே வந்து என் காலேஜில் படிச்சுட்டு இருக்கான். சாரி, இவன் வந்து மாற்றி வந்துட்டான். இவன் ஸ்கூலுக்கு போக வேண்டிய மாற்றி எங்கள் கிளாஸ் வந்துட்டான். கன்னியாகுமரியிலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து படிச்சிருக்கான். அவன் டெல்லியிலேருந்து வரான், நீ கன்னியாகுமரியிலேருந்து வர. ஃப்ரீ ஃபயரில் இருக்குண்டா. என்னாச்சு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு 5 ஷாட் இன் 1 சீன் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண சொன்னாங்க. ஸோ அதுக்கான ஸ்டோரி பார்த்தீங்கன்னா எழுத சொன்னாங்க. ஸோ ஸ்டோரி எழுதிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இந்த டாபிக்ஸ்லாம் எழுதியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்துக்கு சென்சிபிளான டாபிக்ஸு. இப்போ இதெல்லாம் வீடியோவில் யூடியூப்பில் போட்டுருவீங்க, போட்டுருணும். ஒய் யங்ஸ்டர்ஸ் ஹேவிங் லோ கான்ஃபிடன்ஸ். காலேஜ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. எல்லாம் இப்போ தான் நடந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ டேரெக்டாக எங்கே போவோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புலவர், திருவள்ளுவர், பெரியாரா அவர் கம்பர் திருவள்ளுவர் கம்பருக்கே பார்த்தீங்கன்னா டஃப் கொடுக்குற அளவுக்கு இவர்கிட்ட மிகப்பெரிய அப்புறம் நிறைய டேலண்ட் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காரு. ஒரு வழியாக
காலேஜுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 2:30 மணி ஆகுது. காலேஜ் பார்த்தீங்கன்னா 1:30 விடுவாங்க. அங்கேருந்து வர 1/2 hour, அப்புறம் அங்கேருந்து சாப்பிட்டு வர பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஆகிடும். டாட்டா பை பை. நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்த்தீங்கன்னா உங்களை மீட் பண்ணுறேன்.